தமிழக வெற்றிக் கழக தலைவர் நம்ம தளபதி கிட்ட இருந்து ஒரு ஸ்பெஷல் அறிக்கை வந்திருக்கு. அதாவது ஜூன் 4க்கு அப்புறம் தமிழக வெற்றிக் கழக கட்சி பணிகளை வேகப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தளபதி சொன்னதா சொல்றாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வுல அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை மாவட்ட ரீதியா 10 நாளுக்குள்ள தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிற மாதிரி தளபதி சொல்லியிருக்காராம். தன் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை தவிர்த்து பெற்றோர்களை இழந்த மாணவிகள் அதிக மதிப்பெண் பெற்றிருந்தாலும் அவங்களையும் நம்ம தளபதி லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காராம். ஸோ இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம தளபதி நடத்தின எஜுகேஷன் ஃபங்க்ஷன் சூப்பரா நடந்து முடிஞ்சிச்சு. பட் அப்படி இருந்தும் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை லிஸ்ட் அவுட் பண்ண மறந்துட்டாங்க ஒரு சில இடங்கள்ல நம்ம தளபதி ரசிகர்கள். ஸோ இந்த முறை அது மாதிரி தப்பு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நம்ம தளபதி சொல்லியிருக்காராம். ஆனா அது மட்டும் இல்லாம எல்லோருக்கும் உதவித்தொகையும் வழங்க இருக்காங்க. ஸோ கட்சி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான சம்பவம் நடக்க போகுது. ஸோ இந்த நிகழ்ச்சியிலேயே நம்ம தளபதியோட காஸ்டியூம் முதற்கொண்டு எல்லாரும் நோட் பண்ணுவாங்க. அதாவது பொலிட்டிஷனா வேட்டி சட்டையோட வராரா இல்ல பேண்ட் சட்டையோட வராரா அப்படின்னு. வேட்டி சட்டையோட வந்தா நம்ம தளபதியோடைய கட்சியோடைய பார்டர் வச்சு கட்டிட்டு வராரான்னு கூட பார்ப்பாங்க. ஸோ தளபதியோட ஒவ்வொரு மூமெண்ட்ஸுக்கும் அங்க 1000 அர்த்தங்கள் சொல்லவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. தென் ஃபைனலா இந்த நியூஸ் பத்தின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரியே தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.